செலுத்திய கட்டணத்தை மீண்டும் செலுத்தக் கோரி தொல்லை. கல்லூரி நிர்வாகத்தால் மனமுடைந்த மாணவி தற்கொலை. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கொலை வழக்கு. வெளிவரும் திடுக்கிடும் பின்னணிகள். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கொன்ற சித்தி. பச்சிளம் குழந்தையை கழுத்தை நெரித்துக் கொன்ற கொடூரம். ஆணவ கொலையில் ஈடுபட்ட கணவன் மனைவி. தூக்கு தண்டனை வழங்கி நீதிமன்றம் அதிரடி. கடலூர் மஞ்சக்குப்பம் புவனேஸ்வரி நகரைச் சேர்ந்தவர் முகமது அலி. மஞ்சக்குப்பம் பகுதியில் நூடுல்ஸ் கடை நடத்தி வரும் இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு ஆயிஷா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தை இருந்த நிலையில் 1 வருடத்திற்கு முன்பு ஆயிஷா வேறொரு நபருடன் ஏற்பட்ட பழக்கத்தில் கணவர் மற்றும் தனது 2 குழந்தைகளையும் விட்டு பிரிந்து 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் 2 பெண் குழந்தைகள் மற்றும் தனது தாயுடன் வாழ்ந்து வந்த முகமது அலி ஷகிலா பானு என்ற பெண்ணை 5 மாதத்திற்கு முன் 2வது திருமணமாக செய்து கொண்டார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் முகமது அலியின் தாய் ஷர்வுநீசா வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் டிவி உடைக்கப்பட்டும் பாத்திரங்கள் கலைந்தும் கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டினுள் மயங்கி கிடந்த ஷகிலா பானுவை எழுப்பி விசாரித்த போது அடையாளம் தெரியாத 4 பேர் மற்றும் ஒரு பெண் வந்து தன்னை தாக்கிவிட்டு குழந்தை ஆத்திபாவை தூக்கிச் சென்று விட்டனர் என்று கூறிவிட்டு மீண்டும் மயங்கினார். ஒரு அசைவு இந்த பொண்ணு நான் தான் கொலை செஞ்சேன் சொல்லி எடுத்துன்னு போய் டேங்க்ல இருக்கு உன் பிள்ளைய காப்பாத்திக்கன்னு சொல்லியிருந்தாலும் என் பிள்ளைய நானும் காப்பாற்றிருப்பேன். நான் காப்பாற்றிருப்பேன். ஒரு ஆக்ஷன் பண்ணவளை போய் நான் காப்பாற்றிட்டு 3 நாள்ல நான் பெற்று இருந்தேன். என் குழந்தை தண்ணியில 3 நாள் மிதக்குது. 10வது இப்போ ஆஸ்பத்திரியில் 2 நாள் மிதக்குது. 5 நாளா இந்த குழந்தைய விட்டு நான் சாவாத இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஷகிலா பானுவை மருத்துவமனையில் சேர்த்த முகமது அலி தனது குழந்தையை காணவில்லை என கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் புதுநகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் 5ஆம் தேதி இரவு முகமது அலி குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளர் குணசேகரன் குழாய் தண்ணீரில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து 2வது மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியின் சிலாபுகளை திறந்து பார்த்தார். அதில் காணாமல் போன குழந்தை ஆத்திபா பிணமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஆத்திபாவை சடலமாக மீட்ட காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேல்நிலை தொட்டியில் குழந்தை தவறி விழ வாய்ப்பில்லை என்பதால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முகமது அலியின் 2வது மனைவி ஷகிலா பானுவிடம் புதுநகர் காவல் ஆய்வாளர் வெற்றிச்செல்வன் தீவிர விசாரணை நடத்தினார். விசாரணையில் ஷகிலா பானு முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல்துறையினரின் சந்தேகம் வலுத்தது. அடுத்த கட்ட விசாரணையில் குழந்தையை கொன்றது தான் என ஒப்புக்கொண்டார் ஷகிலா பானு. துடி கழுத்து நெரிச்சு மண்டையால் அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணி துடிச்சு அநியாயமா என் புள்ளனா என் பொண்ணுனா எனக்கு உசுறு. என் பிள்ளைய கூட்டு போய் கொடூரமா கொலை பண்ணிருக்கேன். அந்த 3 பேர் 2ஆம் சைக்கிள ஒண்ணு வாழ்க்கையில ரொம்ப ஒரு சித்திரவதை பண்ணி கொள்ளுங்க ஐயா. அதனால இந்த மாதிரி தண்டனை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு சாகணும். இதுதான் நான் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன். எனக்கே இப்போ என் புள்ள பொழுது எனக்கே வாழவே பிடிக்கல. முகமது அலியுடன் திருமணமாகி 5 மாதங்களே ஆன நிலையில் ஷகிலாவிற்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் மெக்கானிக் பூவராகவமூர்த்தி என்பவருக்கும் 3 மாதமாக கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று பூவராகவமூர்த்தி ஷகிலாவை பார்க்க வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது குழந்தை ஆத்திபா பார்த்து விட்டதால் ஷகிலா பானு குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவும் பூவராகவமூர்த்தியின் உதவியுடன் வீட்டின் மேல்நிலை தொட்டியில் போட்டுவிட்டதாகவும் கூறியுள்ளார். 3ஆம் தேதியிலேருந்து காணாமல் தேடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நான் பக்கத்து ஏரியா சேர்ந்தவன். இருந்தாலும் அவர் குழந்தைய இந்த மாதிரி சாவடிச்சு தண்ணி தொட்டுவேன். இந்த குற்றவாளிகளை ஊரே தண்டனை கொடுத்து வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இது பண்ணாதான் அந்த குழந்தை ஆத்மாவும் அவங்களோட உறவினர் ஆத்மாவும் சாந்தி அடையும். இதனையடுத்து ஷகிலா பானுவை முதல் நிலை குற்றவாளியாகவும் பூவராகவமூர்த்தியை 2ஆம் நிலை குற்றவாளியாகவும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர். அந்த குழந்தையை நாங்கள் தான் கழுத்தை நெரித்து கொன்று தண்ணீர் தொட்டியில் போட்டோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தனர்.
அதன் பேரில் இருவரையும் கைது செய்து கொலை குற்றமாக மாற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுமதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் இருவரையும் அடைக்கப்பட்டனர். பச்சிளங்குழந்தையை கள்ளக்காதலுக்காக பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். காரைக்கால் திருப்பட்டினத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் VMC சிவக்குமார் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விருதுநகரைச் சேர்ந்த இருவர் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் இருந்த நிலையிலும் நிகழ்ந்த அந்த கொலை சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இந்த கொலை வழக்கின் விசாரணையில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பும் வகையிலான நீண்ட நெடிய பின்னணி வெளியாகியுள்ளது. காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளில் சாராய தொழிலில் கொடிகட்டி பறந்தவர்கள் திருமலை ராயன்பட்டினத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ஆனந்தன், ராமு. இவர்கள் இருவருமே அப்பகுதி அரசியல் பிரபலமான VMC சிவக்குமாரின் ஆதரவாளர்களாக இருந்தனர். 2006 திமுக சார்பில் நிரவி திருப்பட்டினம் சட்டப்பேரவை தொகுதியில் சிவக்குமார் போட்டியிட்ட போது இருவரும் அவருக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். பின்னர் சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்த பின்பு ஆனந்தனுக்கு ஆதரவாக சிவக்குமார் செயல்பட்ட நிலையில் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் ஆனந்தனின் மனைவி கீதாவிற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதனால் திமுகவிலிருந்து விலகி சிவக்குமார் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது அவருக்கு ஆதரவாக ராமு செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் NR காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு பதவிகளை பெற்ற சிவக்குமாருக்கும் ராமுவிற்கும் இடையே சில குடும்ப நிகழ்வுகள் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். இந்த நிலையில் ராமு தரப்பினரால் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் என போலீசில் சிவக்குமார் புகார் அளித்ததை அடுத்து அவருக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இதற்கிடையே 2013 ஜனவரி 11 காரைக்கால் நீதிமன்றத்திற்கு வந்த ராமுவையும் அவரது இரண்டாவது மனைவியையும் மர்ம நபர்கள் வழிமறித்து வெட்டியதில் ராமு அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் ராமுவின் முதல் மனைவிக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவருக்கு ஆதரவாக சிவக்குமார் செயல்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் ராமுவின் இரண்டாவது மனைவி எழிலரசி தரப்பிற்கு இருந்து வந்தது. இதற்கு பழிவாங்கும் வகையில் அதில் தொடர்புடைய டிராவல்ஸ் உரிமையாளரான ஐயப்பன் 2013 ராமுவின் முதல் மனைவி வினோதா 2015 வெட்டி கொல்லப்பட்டனர். இந்த 2 கொலை வழக்குகள் தொடர்பாக எழிலரசி இருமுறை கைது செய்யப்பட்டார். அவர் பல்வேறு இயக்கங்களை மாறினாலும் கூட அவருடைய பழக்க வழக்கம், அன்பான தொடர்புகள் எல்லோருடைய மனதிலுமே என்றும் இருக்கும். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், எல்லா வகையான ஒரு சிறந்த விவசாயி, சிறந்த அரசியல்வாதி என்ற எல்லா நிலையிலும் சிறப்புக்குரியவர். ஏதோ காலக்கொடுமையாக இந்த வன்முறை சம்பவம் நடந்திருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஜாமீனில் வெளிவந்த எழிலரசி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிவக்குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது கணவர் ராமுவின் சொத்துக்களை நீங்கள் வைத்துள்ளதால் எனக்கு மாதந்தோறும் பணம் வழங்க வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நிரவியில் நடைபெற்று வரும் தனது திருமண மண்டப கட்டுமான பணிகளை பார்வையிட சென்ற சிவக்குமார் படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் துப்பாக்கி ஏந்திய காவலரும் இருந்தபோதும் 4 மோட்டார் சைக்கிளில் வந்த 7 பேர் சிவக்குமாரின் காரின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளனர். பின்னர் அந்த மர்ம கும்பல் காவலரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவரிடமிருந்து துப்பாக்கியை அபகரித்து சென்ற நிலையில் மற்றவர்கள் சிவக்குமாரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். முன்னணி அரசியல் பிரமுகரான VMC சிவக்குமார் கொலை செய்யப்பட்டதற்கு பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அவரது இறுதிச் சடங்கில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 5 வரை 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதுக்கு முன்னாலே ஒரு கேஸில் எழிலரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்விரோதம் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இருக்கும் நாங்கள் சந்தேகப்படுறோம். மீன்வைல் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில CCTV எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். யார் வந்தாங்க போனாங்கன்ட்டு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அதில் தக்க நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். போலீசார் விசாரணையை தொடங்கி குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இவ்வழக்கிற்கான 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. இந்த நிலையில் கரூர் 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி ரேவதி முன்னிலையில் விருதுநகரைச் சேர்ந்த தமிழரசன், குணசேகரன் ஆகியோர் தங்களை சிவக்குமார் கொலை வழக்கில் போலீசார் தேடுவதாக அறிந்து சரணடைவதாக கூறி சரணடைந்தனர்.
தன் கணவரின் கொலையில் தொடர்புடையவர்களை எழிலரசிதான் கூலிப்படை மூலம் கொலை செய்கிறார் என்றும் அவரது பட்டியலில் இன்னும் சிலரும் மீதமிருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட சிவகுமாரின் பாதுகாவலரிடமிருந்து பறித்து செல்லப்பட்ட 20 தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட கார்பன் ரப்பர் துப்பாக்கியை கண்டறியும் பணியும் இதுகுறித்து தேசிய அளவில் தகவல் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விவேக், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி. வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த சுமை தாங்கியில் உள்ள அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து 3,50,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வழக்கம் போல இரவு 10 மணியுடன் டாஸ்மாக் ஊழியர்கள் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கடையை பூட்டிவிட்டு சென்ற பிறகு வந்த கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடை இருக்கும் சாலை வழியாக சென்றவர்கள் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு காவேரிப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு மோப்ப நாயுடன் விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் டாஸ்மாக் நிர்வாகத்தினருக்கு கொள்ளை குறித்து தகவல் அளிக்கப்பட டாஸ்மாக் அதிகாரிகள் கடையில் எந்தெந்த பொருட்கள் திருடப்பட்டது என ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதில் சுமார் 3.5 லட்சம் மதிப்புள்ள 70 கேஸ்களில் இருந்த மதுபானங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கொள்ளை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூரை அடுத்த தெற்கு காந்தி கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல், கயல்விழி தம்பதியினரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த சுமார் 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் ரயில்வே காவலாளியாக பணி செய்து வரும் பழனிவேலின் மனைவி கயல்விழிக்கு இருதய நோய் தொடர்பான சிகிச்சைக்காக கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் கயல்விழிக்கு உதவுவதற்காக வீட்டை பூட்டிவிட்டு மருத்துவமனையிலேயே பழனிவேல் தங்கி மறுநாள் காலை வீட்டுக்கு சென்றபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். பதறிப்போய் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது சுமார் 20 சவரன் தங்க நகைகளும் சிறு சேமிப்பாக சேர்த்து வைத்திருந்த 1000 ரூபாயும் திருடப்பட்டிருப்பது பழனிவேலுக்கு தெரியவந்தது. இதுகுறித்து பழனிவேல் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் கிரீம் சாலையில் அமைந்துள்ள வணிக வரித்துறை அலுவலகத்துக்குள் புகுந்து காவலர் தங்கவேலுவை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வணிக வரித்துறை அலுவலகத்துக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அலுவலர் தங்கவேலுவிடம் கடும் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தங்கவேலுவை திடீரென குத்தியிருக்கிறார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த தங்கவேலுவின் சக ஊழியர்கள் அந்த நபரை பிடிக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அந்த மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த தங்கவேலுவுக்கு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த 1000 விளக்கு பகுதி போலீசார் தங்கவேலுவிடம் விசாரணை செய்ததில் கத்தியால் குத்தியவர் சென்னை ஆரேபுரத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் என்று தெரியவந்தது. விதிகளை மீறி அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு சென்றதற்கு அபராதம் விதித்ததால் ஆத்திரமடைந்த முருகன் தன்னை கொல்லும் முயற்சியில் ஈடுபட்டதாக விசாரணையில் தங்கவேலு தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில் 1000 விளக்கு போலீசார் விரைந்து செயல்பட்டு முருகனை பிடித்துள்ளனர். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த கர்ப்பிணி பெண்ணை வெட்டி கொன்ற கணவன் மற்றும் மனைவிக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட இளங்கோவன் நகரை சேர்ந்த விஸ்வநாதன் என்ற இளைஞர் ரயில்வே துறையில் பணியாற்றி வருகிறார். இவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணான காவேரி என்பவரை காதலித்து வந்த நிலையில் இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த காவேரியின் தந்தை சங்கர நாராயணன் கடந்த 13/5/2016 அன்று விஸ்வநாதனின் சகோதரி கல்பனாவை 3 மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி சென்று விட்டார். இந்த வழக்கின் விசாரணை
நெல்லை மாவட்ட 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதன் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. கூட்டு சதியில் ஈடுபட்டு கொலை செய்த குற்றத்துக்காக ஆயுள் தண்டனையும், தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 11 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் வழங்கியதோடு மேலும் இருவருக்கு தலா 6000 ரூபாய் அபராதம் மற்றும் கொலை செய்த குற்றத்துக்காக சாகும் வரை மரண தண்டனையும் விதித்து நீதிபதி அப்துல் காதர் தீர்ப்பு வழங்கியுள்ளார். அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் அடிப்படையிலும் ஆவணங்களின் அடிப்படையிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கருதி கணவன் மனைவி 2 எதிரிகளுக்கும் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்கியுள்ளார்கள். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 8 மாத காலத்திற்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விரைவாக நீதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே பொது கழிவறைக்குள் பதுக்கி வைத்திருந்த 1000 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரியில் உள்ள சைமன் காலனி கடலோர பகுதியில் பொது கழிவறைக்குள் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தாசில்தார் இக்னேஷியஸ் சேவியருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பறக்கும் படை அதிகாரிகளுடன் விரைந்து சென்ற தாசில்தார் அந்த பகுதியில் அதிகாரிகளின் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டார். அப்போது பொது கழிவறையின் ஓரத்தில் சாக்கு மூட்டைகளில் 1000 கிலோ ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. பின்னர் கைப்பற்றிய ரேஷன் அரிசி மூட்டைகளை காப்புக்காடு அரசு குடோனில் ஒப்படைத்தனர். மேலும் ரேஷன் அரிசியை பதுக்கியவர்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தேனி மாவட்டத்தில் தொழில் போட்டி காரணமாக தனது எதிரியின் வீட்டுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி சந்தைப்பேட்டை தெருவைச் சேர்ந்தவர் திருப்பதி. இரத்த பரிசோதனை நிலையம் நடத்தி வந்த இவர் சமீபத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து திருப்பதியிடம் உதவியாளராக இருந்து வந்த சரவணன் என்பவர் திருப்பதியின் பொருட்களை திருடி தனியாக இரத்த பரிசோதனை நிலையம் வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் இறந்த திருப்பதியின் குடும்பத்தினர் நடத்தி வந்த இரத்த பரிசோதனை நிலையத்துக்கே அதிக அளவு மக்கள் சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் தனது கூட்டாளிகளுடன் சென்று திருப்பதியின் வீட்டுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். வீட்டில் இருந்தவர்கள் அக்கம் பக்கத்தினரால் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்த 2 மோட்டார் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தீயில் கருகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தப்பியோடிய சரவணன் மற்றும் அவரது கூட்டாளிகளை தேடி வருகிறார்கள். நம்ம லேபில் வேலை செஞ்சவன் மிரட்டிட்டு போனேன். வீட்டில் எங்களை நீங்கள் எப்படி லேப் வச்சு நடத்துறீங்க பாருங்க, உங்களை என்ன செய்கிறேன் பாரு, உங்களை கொலை பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனேன். நாங்கள் அப்போ உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் இது பண்ணி அவங்கள நான் போய் இது பண்ணிக்கிறோன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்கப்பா. 2வது இப்போ 4-5 நாள் கழிச்சு நைட்டு நாங்கள் வீட்டில் படுத்துருந்தோம், உள்ளே படுத்திருக்கும் போது இந்த மாதிரி கேட்டு பூட்டியிருந்த கேட்டுக்குள்ளே வண்டியெல்லாம் 2 வண்டியும் கொளுத்தி தீய வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி செஞ்சுட்டு எல்லாருக்கும் மூச்சு திணறல் ஆயிடுச்சுப்போ எங்களுக்கு தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சத்தம் போட்டு எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி நாங்கள் எல்லாம் ஐயா அலறி விழுந்து வெளியே ஓடி எல்லாம் அவங்க காப்பாற்றி வெளியே கூட்டு வந்தாங்கப்பா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பனைமரத்தில் கள்ளி இறக்கி விற்பனை செய்த 3 பேரை தாரமங்கலம் போலீசார் கைது செய்தனர். ஓமலூர் தாரமங்கலம் அருகே உள்ள கோனேரிப்பாடி, சிக்கம்பட்டி, அமரக்குந்தி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பனை மரங்கள் உள்ளன. இப்பகுதியில் பலர் பனைக்கள்ளி இறக்கி விற்பனை செய்து வருவதாக தாரமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து விசாரிக்க போலீசார் ரோந்து சென்றபோது அங்கு கள்ளி இறக்கி விற்பனை செய்து வந்த 3 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். மேலும் அவர்களை கைது செய்து விசாரித்த போது அவர்கள் சிக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகராஜன், ராஜா, முருகன் என்பதும் கள்ளு இறக்கி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் சுமார் 15 லிட்டர் பனைமரக்கள்ளு அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை திருவல்லிக்கேணி வெங்கடேசபுரம் பகுதியில் 1 மற்றும் 3வது தெருக்களில் நள்ளிரவு இருசக்கர வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. காலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அப்பகுதியில் கிடந்த திரிகளை கைப்பற்றி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். ஐசோஸ் பகுதியில் இரவு நேரங்களில் மது குடித்துவிட்டு செல்வோர் இதுபோல அடிக்கடி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் எதுவும் அளிக்காத நிலையில் அப்பகுதியில் ஏதேனும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறதா, அதில் காட்சிகள் பதிவாகி இருக்கிறதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை அருகே செவிலியர் படிப்பு மட்டும் படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த 2 பெண் போலி மருத்துவர்களை போலீசார் கைது செய்தனர்.
போலி மருத்துவர்கள் செயல்படுவது குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து திருவண்ணாமலை மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் கிரிஜா மற்றும் மருந்து ஆய்வாளர் சரண்யா இருவரும் அப்பகுதியில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தேனிமலை பகுதியில் பட்டப்படிப்பு மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த சவுந்தரவல்லி, கிரிஜா ஆகிய 2 பெண் போலி மருத்துவர்கள் சோதனையில் சிக்கினர். அவர்களை திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து மருந்து பொருட்கள் மற்றும் மருந்து உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை 20க்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு 2 போலி டாக்டர்களை கைது பண்ணியிருக்கிறோம். ஒருத்தர் பெரும்பாக்கம் ஏரியாவில் சவுந்தரவல்லி அவங்க பேர். அவங்க டிப்ளமா இன் நர்சிங் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இந்த அலோபதி மெடிசன் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போனப்போ ஒரு அம்மாவுக்கு அவங்க குளுக்கோஸ் ட்ரிப்பு ஏறிக்கிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. அது இல்லாமல் அவங்க வீட்டில் அந்த இன்ஜெக்ஷன், நீடில், சிரிஞ்சு மற்ற மருந்துகள் எல்லாமே நாங்கள் கைப்பற்றிருக்கோம். இன்னொருத்தர் வனஜான்னு சொல்லி தேனிமலை ஏரியாவிலேருந்து அவங்கள வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம்.